ஃப்ளவர் ரெமடி மட்டும் வைத்துக்கொண்டு அகத்தின் உள்ளே சென்று அகத்தை ஆராய முடியாது. அகத்தாய்வுன்றதே தப்பு. ஏன் ஆராய முடியாதுன்னா, மனதை கொண்டு மனதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. மனம் கடந்த நிலையில நின்று மனதை ஆராய்ச்சி பண்ண முடியும். மனம் கடந்த நிலை போறதுக்கு மனதுக்கு விடுறது இல்ல. மனம் கடந்த நிலைக்கு போறதுக்கு மலர்கள் உதவுது. அதுதான் முக்கியமான விஷயம். மனம் கடந்த நிலையில் செல்வதற்கு இலகுவான வழி இன்னைக்கு இருக்கிற நிலையில் அகத்தாய்வு என்பது மனதை கொண்டு மனதை ஆராய்வது அப்படின்னு சொன்னா அது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை, சாத்தியப்படாது. மனம் அகத்தை ஆய்வதற்கு, மனதை ஆய்வதற்கு நான் மனம் கடந்த நிலையில போய் நிக்கணும். ஒண்ணு. அதற்கு நான் நடந்த நிலைக்கு போய் நின்னா எனக்கு அகத்தாய்வே தேவைப்படாது. அடுத்து, ஏன்னா அப்படி இருந்தாதான் நான் மனம் கடந்த நிலை நிக்க முடியும். ஈஸியான வழி என்ன அப்படின்னா, மலர்களை வைத்துக்கொண்டு ஈஸியா போடுது. இது அடிக்ஷன் கிடையாது. முதல் விஷயம், சைடு எஃபெக்ட் கிடையாது. மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி லேப்ல உட்காந்து மூளையினுடைய அதிர்வலை மாத்தி பார்த்ததுல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நூல்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரிலாம் மாத்தி அன்ரியலிஸ்டிக்கா பண்றது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்குது. அதனால இயல்பா மனதை மாற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிச்சு தியானம் போன்ற முறைகள்ல போங்க அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சிடறான். ஆனா இங்க தியானம் உட்கார்றதுக்கு முடியல நம்மளால. அதுக்கு டாக்டர் பாஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், உன்னால உட்கார முடியாது. ஐசியூல இருக்கிறவன் போயிட்டு அவனுடைய மனக்குறிகளை சொல்ல முடியாது. பிலாசபினா தத்துவம், நோ பிலாசபி, நோ தத்துவம்னா என்ன? இந்த மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இது, அந்த தத்துவம் எல்லாம் கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ரெமடியில நோ சயின்ஸ். இந்த 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 கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ், இது இது இப்படி யூஸ் ஆகுது, இந்த இது அதுவும் கிடையாது. கெமிக்கல் சயின்ஸ் அப்படின்னாவே ஒட்டு மொத்தமா எந்த சயின்ஸும் கிடையாது. டாக்டர் பேட்ச் சொன்னதுக்கு, அதாவது டாக்டர் பேட்ச் சயின்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்ட பிறகு அது கம்ப்யூட்டர்லயோ அது ஆப்லயோ அது ஏஐல பண்ணா அது அந்த புரிதலற்ற நிலைன்னு அர்த்தம். பேட்ச் உடைய மலர் தத்துவத்தை, மலர் அறிவை புரிதலற்ற நிலையில் இருப்பவங்க தான் அதை செய்வாங்க. ஏன் அதை செய்வாங்க அப்படின்னா, ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒண்ணு, இன்ட்யூஷனை நம்பாதவங்க அந்த வேலையை செய்வாங்க. சயின்ஸ்னுவாங்க, டெக்னாலஜின்னுவாங்க, மாடர்ன்வாங்க. இப்போ அந்த மாதிரி ஏஐயோ இல்லாட்டி ஏதோ சயின்ஸோ இருந்து உள்ள போகும்போது மிகப்பெரிய பாதிப்பு வரும்போது கரண்ட் டேட்டா எல்லாம் இல்லைன்னா எங்க என் மனக்குறிகளை வைத்துக்கொண்டு நான் கண்டுபிடிக்கிறது? டேட்டா இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு, தன் மனக்குறியை கண்டுபிடிக்க தெரிஞ்சு அவனவனே குணப்படுத்திக் கொள்வதுதான் கரெக்ட். இட்ஸ் ஹீல்ஸ் டு த சோல். ரெண்டாவது, நோ பிலாசபி, நோ சயின்ஸ், நோ தியரிஸ். ஒரு சின்ன குறிப்பு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைய பெருசாக்கும். இது எதிர்மறையா தோணும், அப்படி இல்லை. வெளியே பிரச்சனை பெருசாக்குறது இல்லை. அதாவது வெளியே போய் அதை பிரச்சனை பெருசாக்குறது இல்லை. நம்ம மனதுல அதுல மிகப்பெரிய பாதிப்பு ஒரு பிரச்சனையால என்ன நடக்கும்ன்றத அப்படியே போய் உள்ள போய் டிராவல் பண்ணி நின்று அததான் பர்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கேஷன் தான் அதிகப்படுத்தி அதை அப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா, கவனிக்கல் தன்னை அதிகப்படுத்தி 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 கவனிச்சிங்கன்னா தப்புன்னு அந்த பிரச்சனை இல்லாம போறத பார்ப்பீங்க. அதுதான் ஃப்ளவர் ரெமடி கூட. உங்களுடைய பிரச்சனைகள், மனதினுடைய தன்மைகள், உங்களுக்கு அன்கன்ட்ரோலபிள் சிம்டம்ஸ், மைண்ட் சிம்டம்ஸ் உருவாகும் போது வெரி வெரி லைக்லி நீங்க எதிர்பார்க்கலாம் அங்க மிராக்கிள் நடக்கும். மலர் தீர்வுகள், மலர் அறிவில். அப்போ நோ நோ பிலாசபி, தத்துவம் கிடையாது. ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, பெருசுபடுத்தி பார்த்துருங்க எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மலருக்குள்ள போறோம், அந்த செடியை பத்தி டீட்டெயில், ஜெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அது முழுசா இருந்தா எப்படி இருக்கும்,
முழு தன்மையில அந்த மலர்கள் வந்து அப்படி இருக்கும்னு பார்க்கணும். நோ பிலாசபி, நோ சயின்ஸ், நோ தியரிஸ். நான் ஆரம்ப கட்டத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து ஆப் தயாரிக்க போறேன் சார், உதவாதுங்க. அப்புறம் பேக் சென்டர்ல டிஸ்கஷன்ல சொன்னாங்க, ஏஐ எல்லாம் ஃபெயிலியர், உதவல. வியாபார நோக்கத்தோடு இருப்பவர்கள் மட்டும்தான் அதை சார்ந்து இயங்குவார்கள். இன்னொன்னு, தன்னுடைய இன்ட்யூஷன், தன்னுடைய பலத்தை, தன்னுடைய கெப்பாசிட்டி இல்லாதவங்க தான் சயின்ஸை நம்புவாங்க. இப்போ கணக்கு போடுறதுக்கு கூட்டல் கழித்தலுக்கு கால்குலேட்டர் ஒருத்தன் தேடுறான் அப்படின்னா அவனுக்கு அவன் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, முழுக்க 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 நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய பிரச்சனை பற்றிய உங்களுடைய பார்வை, அணுகுமுறை, எமோஷன்ஸ், உணர்வு, உங்க பிரச்சனை பற்றி உங்களோட உணர்வு, மலர்கள், இந்த 3 தான். ரொம்ப ஆழ்ந்து அடுத்த கட்ட நிலை என்னன்னா, மலர்களுடைய பெயர்கள் கூட தேவையில்லை. பெயர் சொன்னா அந்த மலர் காட்சிய, அந்த உருவத்தை பார்த்துட்டீங்க, அந்த மலருடைய படத்தை, இல்லாட்டி மலரை நேரடியா பார்த்துருக்கீங்கன்னா அனுபவம் அதுல, இல்லாட்டி படத்தை மட்டும் டக்குன்னு வரணும். ஒரு மலர் கிராப் ஆப்பிள் அப்படின்னா அந்த மலர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கிராப் ஆப்பிள் என்ற பெயரை விட்டுட்டு அந்த மலருடைய தன்மை மட்டும் இருக்கும், அந்த மலருடைய டெக்ஸ்சர், அது மட்டும். நாம சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய அனுபவத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்கள்ல நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொன்றும் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி நடந்துட்டு வருது. கரெக்டா நம்ம ப்ரீ ரெக்வசிட் இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா